இதயம் சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரத்னம் தனம் கிட்ட இங்க பாரு, எனக்கு நீயும் உன்னோட வாழ்க்கையும் எவ்வளவு முக்கியமோ அதை விட பாரதியோட வாழ்க்கையும் தமிழோட சந்தோஷமும் ரொம்ப முக்கியம். இப்போ வரப்போறவங்க பாரதிக்கு ஒரு நல்ல துணை மட்டும் கிடையாது, தமிழுக்கு ஒரு நல்ல அப்பாவாவும் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அதனாலதான் நான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மரகதம், சரிங்க, நாங்க சொல்றத எனக்கு நீங்க கேட்டிருக்கீங்க, மாப்பிள்ளை யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரத்னம், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற, நாளைக்கு வருவாங்கல்ல அப்ப பாத்துக்கோ, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு சொன்ன உடனே மரகதமும் தனமும் ரொம்ப கோவமா அங்கிருந்து போயிடுறாங்க. அப்ப பாரதி ரத்னம் கிட்ட, மாமா நான் இப்படி பேசுறேன், நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, நான் இந்த வீட்டுல சந்தோஷமா தான் இருக்கேன், நான் இப்படியே இருந்துடுறேன், இதெல்லாம் வேண்டாமாமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரத்னம், அம்மாடி பாரதி, நான் சொன்னதை இது வரைக்கும் நீ தட்டாம கேட்டிருக்க, எனக்காக இந்த ஒரு விஷயம் மட்டும் சரின்னு சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க. அதனால பாரதி எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் லதா பாரதிக்கு கால் பண்றாங்க. ஏ பாரதி, அங்க என்ன தாண்டி நடக்குது, இதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ற, ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட அதுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு ரொம்ப தெளிவா பதில் சொல்லும், ஆனா நீ ஏண்டி இப்படி இருக்க, மத்தவங்களுக்காக உன்னோட வாழ்க்கையும் தமிழோட வாழ்க்கையும் அழிச்சுக்கிறியடி அப்படின்னு கேக்குறாங்க. நேத்து ஆதியோட அம்மா பொண்ணு கேட்டு வந்தப்போ கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி அனுப்பிட்டேன், ஆனா இப்போ உன்னோட மாமனார் வேற யாரையோ பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காருன்னு சொன்னாரு, ஆனா அதுக்கு நீ ஓகேன்னு சொல்லியிருக்கேடி, ஏண்டி நீ இப்படி இருக்க, தயவு செஞ்சு உன்னோட மாமனார் கிட்ட போய் பேசுடி, உனக்கு ஆதிய பிடிக்குன்ற விஷயத்த அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இதனால பாரதி ரத்னம் கிட்ட பேசலான்னு வெளியில வராங்க. ஆனா ரத்னம் பாரதி கிட்ட, வாமா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வாமா வந்து உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மரகதம் தனம் மணின்னு எல்லாரும் அங்க இருக்காங்க. ரத்னம் ஒரு பேகை வந்து பாரதி கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாமா பாரதி அப்படின்னு கொடுத்த உடனே மரகதம், என்னங்க அது அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, முந்திரி கொட்டை மாதிரி வந்துரு, அம்மாடி பாரதி நீ ஓபன் பண்ணி பாருமா அப்படின்னு சொல்றாங்க. பாரதி எடுத்து பாக்குறாங்க, எல்லாமே நகையா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு, மாமா எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரத்னம் வந்துட்டு, உனக்காக நான் எதுவுமே பண்ணது கிடையாதுமா, இதெல்லாமே வந்து வாசுக்கு பொண்டாட்டியா வரப்போறவங்களுக்காக நாங்க செஞ்சு வச்ச நகை தான் இது, எல்லாமே லாக்கர்ல இருந்துச்சு, அதனாலதான் லாக்கர்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன், இது எல்லாமே உனக்கு தாமா, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் மரகதம் இதெல்லாம் பார்த்து பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா எதுவும் பேச முடியாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த நகை உனக்குதாம்மா, நீயே வச்சுக்கோ, நாளைக்கே நீ வாழ போற வீடு வந்து ரொம்ப பணக்கார வீடு, அந்த வீட்டுல உனக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கணும்னா கண்டிப்பா இதெல்லாம் உனக்கு தேவை, இதெல்லாம் செஞ்சாதான் உனக்கு அந்த வீட்டுல மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் நீ பத்திரமா வச்சுக்கோமா அப்படின்னு சொல்ல, பாரதியும் அந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ரூம்குள்ள போறாங்க. ஒரு பக்கம் தனமுக்கும் மரகதனுக்கும் பயங்கரமா டென்ஷன் ஆகுது. மறுநாள் வந்துட்டு ரத்னம் வந்து வெளியில போயிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ மரகதம் கிட்ட சொல்றாங்க, என்ன பாரதி ரெடி ஆயிட்டாங்களான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மரகதம் ரூமுக்கு போறாங்க. நேரா பாரதி கிட்ட போய் பேசுறாங்க. பாரதி, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, நீ கட்டிட்டு வந்த வாசு இறந்துட்டான், துரையை கல்யாணம் பண்ணிக்கிறந்த அவனும் ஜெயிலுக்கு போயிட்டான், இப்போ உன்னோட மாமனார் வந்து வேற ஒரு வரன் வந்து வர சொல்லியிருக்காங்க, நீயும் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ரெடி ஆயிட்டு நிக்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட யோசனையே கிடையாதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பாரதி வந்துட்டு, நான் என்ன பண்ண முடியாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப தமிழ், பாட்டி எதுக்காக என்னோட அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மரகதம், அதுக்கு இல்லடா, யாரோ ஒருத்தருக்கு எப்படி உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லு, உங்க தாத்தா தான் அதெல்லாம் யோசிக்காம பண்றாரு, அவங்க யாரு என்னன்னு கூட நமக்கு தெரியாது, அவங்களா எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது, அந்த பயத்துலதான் நான் அப்படி பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் இவர் பண்ணுவாருன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு ஆதி தம்பியோட அம்மா பொண்ணு கேட்டு வந்தப்பவே அவங்களே நீ கட்டிக்கோன்னு நான் சொல்லியிருப்பேம்மா, அன்னைக்கு நான் வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் நீயும் தமிழும் என் கூட இருக்கணும்ன்ற ஒரு ஆசையில தான், ஆனா உன்னோட ஆசையும் நடக்காம என்னோட ஆசையும் நடக்காம இப்படி ஆயிடுச்சேம்மா, இந்த மனுஷன் இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கலையேம்மா அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாரதி, நான் என்ன பண்ண முடியாத, மாமா இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்றாருன்னா அவரை எதிர்த்து என்னால எதுவும் பேச முடியலாத்த அப்படின்னு சொல்றாங்க. மரகதம், எப்படியோ போமா, என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வராங்க. நேரா தனம் கிட்டயும் மணிக்கிட்டயும் போய் சொல்றாங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் பேசிட்டேன், கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது, பாரதியே ஒத்துக்கிட்டாலும் தமிழ் இந்த கல்யாணத்தை வந்து நடக்க விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க தமிழ் பாரதி கிட்ட வந்து பேசுறாங்க. அம்மா ஏமா பாட்டி இப்படி எல்லாம் பேசுறாங்க, என்னமா நடக்குது அப்படின்னு கேட்க, அதுக்கு பாரதி, தமிழ், உன் முன்னாடி இப்படி எல்லாம் நடக்கிறது பார்க்கும்போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன நடந்தாலும் சரி நீ தைரியமா இருக்கணும், இந்த அம்மா உன்னை நல்லா பார்த்துப்பேன், நீ நல்லா படிக்கணும், அதுல மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு தமிழுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் ரத்னம் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா வந்து சாரதா, ஆதி, கேசவன், லதான்னு எல்லாரும் வந்து அங்க வந்து இறங்குறாங்க. அவங்க எல்லாரையும் பார்த்ததுமே வந்து மரகதம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ரத்னம் எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. மரகதம், தனம்லாம் அப்படியே சிலை மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அப்போ ரத்னம், என்ன மரகதம் பார்த்துக்கிட்டே இருக்க, உள்ள போயிட்டு அவங்களுக்குலாம் காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து திரும்பவும் வந்திருக்கீங்களே, அதை பார்த்துதான் அவங்க ஷாக் ஆகி நிக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மரகதமும் தனமும் உள்ள போறாங்க. அப்போ மரகதம் ரொம்ப கோவமா தனம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரத்னம் கிச்சனுக்கு வராங்க. இங்க பாரு, பாரதிக்கு ஒரு நல்ல துணை கிடைச்சிருக்கு. உன் புள்ள ஜெயில இருந்து திரும்ப வருவான், பாரதியை கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற நினைப்புல எல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா காஃபி போட்டு எடுத்துட்டு வராங்க. அப்போ ரத்னம் வந்துட்டு, நானே போயிட்டு பாரதியை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு பாரதியை போயிட்டு ரூம்ல இருந்து கூட்டிட்டு வராரு. பாரதி அப்படியே வந்து தலையை குனிஞ்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் காஃபி குடுமான்னு சொல்றாங்க. யாரையும் நிமிந்து பார்க்காம அப்படியே எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு வந்து அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ரத்னம் வந்துட்டு, அம்மாடி பாரதி, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு பாருமா, உன்னோட விருப்பம் தான்மா ரொம்ப முக்கியம், பாருமா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாரதி அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. ரத்னம், அம்மா நான் சொல்றதை கேளுமா, பாருமா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுமா அப்படின்னு சொல்ல மெல்லமா வந்து பாரதி நிமிர்ந்து பாக்குறாங்க. ஆதிய பார்த்த உடனே பாரதிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. பாரதிய ஆதிய பார்க்கும்போது ஆதி அப்படியே கண்ணடிக்கிறாரு. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தமிழ் அங்க வராங்க. தமிழ் ஆதிய பார்த்த உடனே ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்து சிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆதியும் பாரதியும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிறத பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் இதே வேலைதான் அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்போ தமிழ் வந்துட்டு ஆதிய ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுறத கேட்டுட்டு ரத்னம் வந்துட்டு, தமிழ் பாப்பா, இனிமே வந்து நீ ஆதி தம்பிய ஃப்ரெண்டுலாம் கூப்பிடக்கூடாது, இனிமே நீ ஆதி அப்பான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தமிழ் வந்துட்டு ஆதி அப்பா அப்படின்னு சொல்லி ஓடி போய் ஆதியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பாரதிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.